பயங்கர ஆயுதங்களுடன் நண்பனி வீட்டிற்கு சென்ற கும்பல். வீட்டிற்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்ட நண்பன். கதவை உடைக்க முற்பட்ட கும்பலை தடுத்து நிறுத்திய தாய். தாயை ரத்தம் தெறிக்க தெறிக்க சரமாரியாக வெட்டி கொன்ற கொடூரம். நண்பனின் தாய் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? ஜான்சன்பேட்டை கிழக்கு தெருவுக்குள்ள பயங்கர ஆயுதங்களோட புகுந்திருக்கு ஒரு கும்பல். இந்த கும்பலை பார்த்த சின்ன தம்பி தன்னோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அப்போ நேரா சின்ன தம்பியோட வீட்டுக்கு போன அந்த கும்பல் வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போக பார்த்திருக்காங்க. ஆனா அந்த கும்பலை சின்ன தம்பியோட தாய் தடுத்து நிறுத்தி சண்டை போட்டு இருக்காங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச அந்த கும்பல் சின்ன தம்பியோட தாயை பயங்கர ஆயுதங்களால வெட்டிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இதை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த சின்ன பிள்ளைய மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க சின்ன பிள்ளை உயிரிழந்துட்டதா டாக்டர் சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சின்ன பிள்ளையோட மகன் கிட்ட, எதுக்காக உங்க அம்மாவை வெட்டி கொலை செஞ்சாங்க? கொலை செஞ்ச கும்பல் யாரு? உங்க குடும்பத்துக்கும் அந்த நபர்களுக்கும் ஏதாவது முன்பகை இருக்கான்னு கேட்டு இருக்காங்க. அப்போ சின்ன தம்பி அளிச்ச தகவல் தான் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த மர்மங்களை வெளியில கொண்டு வந்துச்சு. சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஜான்சன்பேட்டை கிழக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த சின்ன பிள்ளையோட மகன் தான் சின்ன தம்பி. கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்த சின்ன தம்பி வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாகி இருக்கார். இவரும் அதே ஏரியாவை சேர்ந்த பரசுராமனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து குடிக்கிறது, போதையில அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறதுன்னு அதையே விளக்கமா வச்சிருந்திருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பரசுராமனும் சின்ன தம்பியும் உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ போதையில 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இதனால கோபமான சின்ன தம்பி பயங்கர ஆயுதங்களை கொண்டு பரசுராமனை அடிச்சே கொலை பண்ணி இருக்கார். இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சின்ன தம்பியை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. இதுக்கிடையில பரசுராமன் உயிரிழந்த செய்தியை கேட்டு சரவணன், பிரசன்னா உள்ளிட்ட 4 பேர் கதறி அழுது இருக்காங்க. அடுத்து அவரோட சடலத்துக்கு முன்னாடி நின்று, உன்னை கொலை பண்ண சின்ன தம்பிய பழி தீர்க்காம விடமாட்டோம்னு சபதம் எடுத்திருக்காங்க. இதுக்கிடையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு சின்ன தம்பி பெயில்ல வெளியில வந்திருக்கார். இதை தெரிஞ்சுக்கிட்ட சரவணனும் பிரசன்னாவும் அவரோட நடமாட்டத்தை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. சின்ன தம்பி எப்ப வீட்டை விட்டு வெளியில வரான், அவன் கூட ஆட்கள் யாரும் இருக்காங்களான்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் சின்ன தம்பி வீட்டுல இருந்து அவ்வளவா வெளியில வர்றதே கிடையாதுன்னு கூறப்படுது. இதனால அவரை நெருங்க முடியாம இருந்த அந்த கும்பல் சின்ன தம்பிய வீட்டுக்குள்ள புகுந்து கொலை செய்யணும்னு ஸ்கெட்ச் போட்டு இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு சின்ன தம்பி வீட்டுல இருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கும்பல் பயங்கர ஆயுதங்களோட அவரோட தெருவுக்குள்ள புகுந்திருக்காங்க. அப்போ இதை பார்த்த சின்ன தம்பியோட தாய் சின்ன பிள்ளை அந்த கும்பலை தடுத்து இருக்காங்க. சின்ன தம்பி வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டார். இதனால ஆத்திரமடைஞ்ச அந்த கும்பல் தாய் சின்ன பிள்ளைய சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தின போலீஸ் சின்ன தம்பி மூலமா கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்போ கிராம மக்கள் சொன்ன தகவலை வச்சு அதே ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டுல பதுங்கி இருந்த சரவணன், பிரசன்னாவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் மற்ற 2 நபர்களை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க.